Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணி ரொம்ப கிராண்டான ஒரு பிளவுசஸ் வந்து நம்மளே எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ். ஸோ இது பத்தின டீடைல்ஸ் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு நல்ல குவாலிட்டியான பிராண்ட்ல வாங்கிக்கோங்க. ஆங்கர் பிராண்ட் வந்து நல்ல பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ குவாலிட்டியான ஆங்கர் த்ரெட்ஸ், காட்டன் த்ரெட், அப்புறம் வந்து நார்மல் ஷூயிங் த்ரெட். இது வந்து பீட்ஸ் எல்லாமே நம்ம ஆரி ஒர்க்ல போடுறதுக்காக யூஸ் பண்றது. அப்புறம் வந்து பீட்ஸ் போடுறதுக்கான ஆரி நீடில். ஸோ இது வந்து இதை பத்தின டீடைல்டு வீடியோ நான் ஏற்கனவே நம்ம சேனல்ஸ்ல போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீடில் யூஸ் பண்ணலான்றது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றது பீட்ஸ். இது வந்து சுகர் பீட்ஸ், ரொம்ப மைனூட் சைசஸ். அதுக்கு அடுத்த சைஸ்ல உள்ள ஆன்டிக் பீட்ஸ். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ரொம்ப கிராண்டான பிளவுசஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீடோட அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்னர் சைடில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பீடு போடையில் அந்த அவுட்லைனோடையே போடுங்க. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் பிளவுஸ், அதாவது ஒரு ஃபுல் நெக் ஃபுல்லாமே உங்களுக்கு வரணும், ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாமே வரணும். பட் எனக்கு வந்து ரொம்ப பேசிக்கான செயின்ஸ் தான் தெரியும், பேசிக்காக பீட்ஸ் மட்டும் தான் எனக்கு போட தெரியுன்றவங்க கூட கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன். கார்னர் வரையில் கண்டிப்பாக வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு போடல உங்களுக்கு அந்த எஜ் பார்ட் வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஷார்ப்னஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எஜ் பார்ட்டு கரெக்டாக வரும். உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா இந்த சென்டரில் ஒரு பீட் கொண்டு வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்னால தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்டோட ஷேப் வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் பீட் வைக்க போகிறோம். ஸோ நல்ல கேப் இல்லாமல் கொஞ்சம் நியர்பையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நாட் போட்டிருக்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம கண்டினியூஸாக நம்மளால் போட முடியும். பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க பீட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றது தெரியலன்னா கூட நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். என்ன மாதிரி நீடில்ஸ் யூஸ் பண்ணணும், பீட்ஸை எப்படி லோட் பண்ணணும், எல்லாமே வந்து நம்ம சேனல்ஸில் ஏற்கனவே நான் டீட்டெயில்டு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூட இது வரைக்கும் நீங்கள் ஆரியே ட்ரை பண்ணாதவங்க கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியான டிசைனை ஈஸியாக கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். பீட்ஸ் ஒர்க் வந்து எடுத்து பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆர்டர்ஸாக எடுத்து பண்ணுறதோ இல்லை நம்மளோட ட்ரெஸ்ஸஸோ கஸ்டமைஸ் பண்ணுறதோ. பட் அதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது குவாலிட்டி மட்டும்தான். ஸோ குவாலிட்டியை வந்து த்ரெட்லேயும் பீட்ஸ்லேயும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதில் ரொம்ப கிராண்டான ஒரு ஆரியோட ஸ்பெஷாலிட்டியே இந்த மாதிரி சீக்வன்சஸ் பீட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வர்றது தான். ஸோ மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ கிராண்டான ஒர்க்கு கூட உங்களால் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். நான் ஏற்கனவே சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அது பக்கத்தில் கொண்டு வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எண்ட் நாட்டு போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அகெயின் நம்ம வந்து சின்ன சைஸ் பீடை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சர்க்கிள் பார்ட்டை ஃபர்ஸ்ட்டு பீடு ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த பீட் சம்மந்தமான ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வந்து அடுத்து சர்க்கிள் பார்ட் போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் தான், லைக் புட்டாஸ் மாதிரி தான் நம்ம அந்த ப்ளவுஸில் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஷஃபிள் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு பீட் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு பீடுக்குள்ளே விட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. இதே மெத்தடில் நீங்கள் நாட் போடும்போது இது கண்டிப்பாக பிரிஞ்சு வராது.
இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஃபுல் ப்ளவுஸும் கூட நீங்கள் இந்த மாதிரி டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னர் சைடில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இன்னர் சைடில் வந்து நம்ம பேர்ல் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ பேர்ல் ஸ்டிச்சுக்கு நம்பர் 12 சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். அந்த ஃபுல் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம டபுள் ஸ்ட்ராண்ட்ஸாக போட்டிருக்கோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேர்லோட சைஸ் வந்து நல்லா பெருசாக வரும். பேர்ல் ஸ்டிச் போடல எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க கீழேருந்து ஃபஸ்ட்டு நூல் எடுத்ததுக்கப்புறம் த்ரெட்டுக்கு அடியில் நீடில் ஒரு ரொட்டே திரும்ப அந்த இடத்துல நம்ம வந்து குத்திரும். இது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த ரிங்கை வந்து ஒரு விரலால் பிடிச்சிக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கலாம். அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இன்னர் சைடு வந்து ஷஃபிள் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் வராது. நீங்கள் ஒவ்வொரு இடமா நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கோங்க. நீடிலோட சைஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நம்பர் 12 டார்னர்னு சொல்லுவாங்க. டார்னர்னால் லாங் நீடில்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சைஸில் நீங்கள் நீடில்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஷஃபிள் பண்ணி அங்கங்கே போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ரொம்ப டைட்டாக கீழே பிடிச்சி இழுக்காதீங்க, அப்போ வந்து அந்த பேர்லோட சைஸ் வந்து உங்களுக்கு சின்னதாகிடும். ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் கேப் இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பேஸ் கிளாத்து ஃபேப்ரிக்கோட பேஸ் வந்து தெரியாமல் நீங்கள் எவ்வளோ நாளும் டைட்டாக போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி அதே மெத்தடில் நம்ம வந்து இந்த ரிங்கோட இன்னர் சைடும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் சாரீ வியர் பண்ணல, ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த ப்ளூவோட பார்ட் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த ப்ளூவோட பார்ட் வந்தால் நல்லாயிருக்கும், அந்த கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட் கலர் சாரீக்கு மேட்சாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எங்கெல்லாம் வந்து நம்மளால் அடுத்த கலர் இன்க்ளூட் பண்ண முடியுமோ இன்க்ளூட் பண்ண. இது வந்து ஆப்ஷனல் தான். இதை வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் ஹார்ட் மட்டுமே நீங்கள் மோட்டிவ்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோஸில் பார்த்த இந்த ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப கிராண்டான ஒரு எலிகண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கு. ஸோ இது எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் குர்த்திஸில் பசங்களோட ட்ரெஸ்ஸஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.